ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு இட்லிக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, தக்காளி தொக்கு தான். ஈஸியாக தக்காளி தொக்கு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக வச்சிடலாம். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் சேர்க்கல. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஒரு 2 பழுத்த தக்காளி வந்துட்டு நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கூட ஒரு பச்சை மிளகாவை போட்டிருக்கேன். இது வந்துட்டு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த தக்காளி தொக்கு வரும். இதுவே வந்துட்டு ஆள் அதிகமாக இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வெந்துட்டுருக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வந்துட்டு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்துட்டு நான் பெருங்காயத்தூள், அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்துட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கூட வந்துட்டு உப்பு வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இது நல்லா நம்ம மசாலா கலந்து விட்டுட்டு கூட வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டா போதும். நல்லா தண்ணி வந்துட்டு கொதித்து ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். உங்களுக்கு கரெக்டாக தெரியலையா, இது கரெக்டாக ஓகே போதும் அப்படின்னு, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும், நம்ம இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லி எடுத்துகிட்டு கூட வந்து தக்காளி தொக்கு ஊற்றி ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக் அண்ட் ஈஸி அண்ட் வெரி டேஸ்டி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் பாரு.